ஃபியூவலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு சார்ஜிங் தவிர உங்களுக்கு அதுதான் சோர்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டில் நம்ம டிஃபர் ஆகிறோன்றது தான் என்னோட பாயிண்ட். வேறு ஈவி பற்றி கேள்வி இருக்கா? இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம்னா ஹைவேஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இவி வெஹிக்கிள்ஸும் நம்ம ஒரு 3 இயர்ஸாக நல்லா பூம் ஆகிட்டு இருக்குது. ஏன் ஈவிக்கான ஸ்டேஷன்ஸ் ஆல் ஓவர் ஹைவேஸில் இல்லை? இப்போ நமக்கு பெட்ரோல் பங்க்ஸ் அதிகமாக இருக்குது ஹைவேஸில், ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்குது. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரோல் பங்க்லையும் ஏன் இவி ஸ்டேஷன் கொண்டு வரக்கூடாது? அதுக்கான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் சைடில் எடுத்துருக்காங்களா? எண்ட் ஆஃப் தி டே எல்லோரும் ஏன் ஈவிக்கு போகிறீங்க? ஏன் இப்போ ஈவியை பற்றி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? அதுதான் ஃப்யூச்சர்னு அடாப்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக? அதில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதில் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் சார் செய்யும். வெரி சிம்பிள், ஐ வில் டெல் யூ கிளாசிக் எக்ஸாம்பிள். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் கார் வாங்கும்போது யாருக்காவது டேங்க் ஃபுல் பண்ணி தராங்களா? இல்லை. நீங்கள் எவ்வளோ லட்ச கோடி ரூபா கார் வாங்கினாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற பங்க்கில் போய் ஃபில் பண்ணிங்கன்றுவாங்க. ஸோ பிகாஸ் த டிமாண்ட் இஸ் சர்ப்ளஸ், அங்கே சர்ப்ளஸாக இருக்குது. சார்ஜிங் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் நீங்கள் கார் வாங்கும்போது 100% சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டராவது அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி தான் சார்ஜிங் ஸ்டேஷன். உங்கள் பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். ஃபார் தேட் ஒன்லி கவர்மெண்ட் ஹஸ் இனிஷியேட்டட் ஸ்கீம்ஸ். பிஎம்இ டிரைவ்னு இப்போ ஒரு ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்களும் சென்னை கார்பரேஷனோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பெசன்ட் நகர் பீச்சு, மெரினா பீச்சு, செம்மொழி பூங்கா, மக்கள் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் சார்ஜர் தேவை. இதுக்கு முன்னாடி சார்ஜர் இருக்குது சார், ஆனால் அது எங்கெங்கெல்லாம் தேவை இல்லையோ அங்கெல்லாம் இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் உங்களுக்கு சார்ஜிங் இன்ஃப்ரா இன்னும் அதிகமாகிடும். அண்ட் மோர் ஓவர் தமிழ்நாட்டில் ஐ வில் டெல் யூ அன் எக்ஸாம்பிள். லாஸ்ட் 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 350% க்ரோத் இருக்குது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மட்டும். அண்ட் வெஹிக்கிள்ஸும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எங்களுக்கு இன்னும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாங்கள் ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் கனெக்டரில் ஆரம்பித்தது இன்றைக்கி 6 கனெக்டர் வச்சுருக்கோம், பத்தலை. இப்போ பக்கத்தில் இன்னொரு 6 கனெக்டர் போட போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க் ஃபுல்லாமே ஒரு சார்ஜிங், ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு சார்ஜிங் கன் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாகும் இல்லையா? அதுக்கு ஃபியூச்சர் டேஸில் வாய்ப்பு இருக்குது அதுக்கு? அது இப்பயே வந்துருச்சு சார். இப்பயே நிறைய பெட்ரோல் பங்க்ஸில் சார்ஜர் இருக்குது. ஃபேம் 1, 2ல் நம்ம போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான் இவி பெனிட்ரேஷன் எந்த அளவுக்கு காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் வந்துருக்குது. ஹார்மோஸ்லேருந்து காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் வந்துருக்குது. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும் இவி பெனிட்ரேஷனுக்கு. பெனிட்ரேட் பண்ணணும்னு இல்லை. இன்றைக்கி 2 இயர்ஸ் பேக் இட் வாஸ் இன் லக்ஸரி, நவ் இட் இஸ் இன் மிட் லக்ஸரி. ஆஃப்டர் 2 இயர்ஸ் இட் வில் பிகம் நெசசிட்டி. ஸோ அதனால் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. கார்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட ரேஞ்ச் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இப்போ கூட ரிசர்ச் பண்ணிட்டு எடுத்து முன்னாடிலாம் நான் சென்னையிலேருந்து போனோன்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் போவேன். இப்போலாம் ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். எல்லா இடத்துலையுமே சார்ஜர் இருக்குது. நீங்கள் எப்படி பெட்ரோல் கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்களோ அதே மாதிரி சார்ஜிங் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கும். ஸோ சார்ஜ் போகிற டைம் முன்னே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குமா? இப்போ ஏன்னா இப்போ சில பேர் இப்போ இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போட்டு சார்ஜ் பண்ணும்போது எனக்கு பயண நேரம் ஆல்ரெடி 10 மணி நேரம் இருக்குது, கூட ஒரு 3 மணி நேரங்கப்பா 13 மணி நேரமாக ஆகிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ போக போக அது கம்மியாக இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக? இல்லை சார், 15 நிமிஷத்தில் 17 நிமிஷத்தில் இப்போ சார்ஜ் ஆகிடும். ரேபிட் சார்ஜ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த கார்ஸ் எல்லாமே ஹை கரண்ட் எடுக்கிற கார்ஸ். இப்போ இந்த கார் லான்ச் ஆனதுனால நாங்கள் இப்போ சார்ஜர் அப்கிரேட் பண்ணுறோம். நாங்கள் ஃபீல் பண்ணது என்னென்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜர் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஹைவேஸில் வராங்க, அவங்க ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி அது குடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு திருப்பி 100% வந்துடுது. அவங்க ஸ்ட்ரைட்டாக another 400 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்னாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம்.